ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ நம்ம சிஸ்டர்ஸ்க்காக தான். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய டெம்பிள் ஜுவல்லரி ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் ஹாரம் கலெக்ஷன் போட்டுங்க அக்கான்ட்டு நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சிஸ்டர்ஸ்க்காக அந்த விலாக் இன்றைக்கி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில்வர் ரேட் வந்து 280 ருபீஸ் பர் கிராம் இறங்கியிருக்குங்க. யாராவது சில்வர் கொலுசு இல்லை கிண்ணு அது மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்கணுன்னா சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க, திருப்பி ஏறிடும். சரிங்களா? இங்கே நான் வந்து நக்லீஸு அண்ட் ஹாரம், அதோட கம்மல் செட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த கலெக்ஷன் வந்து ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் தான் இருக்குங்க. இது வந்து காசு மாலை பேட்டர்னு சூப்பராக இருந்துச்சு. அம்மனோட உருவம் நடுவில் அப்படியே அழகாக இருந்துச்சுங்க. சாலிடாக நான் கெட்டிந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அம்மனோட உருவத்துக்கு நடுவில். யூ ஷேப் மாடல் தான். கீழே லேயரு 2 லேயர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருந்துச்சு. ப்ராடான ஹாரம் தான். 54 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அந்த இயர்ரிங்ஸ் வந்து ஸ்டட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட செட்டு கிடையாதா, ஆனால் 10 கிராம்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது இது வந்து ஒரு ஆன்டிக் பீஸுங்க. பிள்ளையார் இருக்கார் பாருங்களேன், நல்லா ஒத்தி பார்த்தா தெரியும். அதுக்கு அந்த கீழே இருக்கிற பம்ப்கின் பீட்ஸ் வருதுங்க, எம்ரால்ஸு. அப்புறமா ரைஸ் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த நெக்லீஸு. 6 சவரம் கிட்ட இருக்குது. சாலிடான பீஸுங்க அந்த நெக்லீஸு. அடுத்தது இந்த ஹாரம் பாருங்கள். இது வந்து மாங்காய் ஹாரம் மாதிரி ப்ராடாக கொடுத்துருக்காங்கங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். க்ரீன் அண்டு மெரூன் கலர் கெம்பு ஸ்டோன்ஸ் வருது. அந்த சைடு இந்த சைடு முகப்பு கிட்ட புராண்டாக அப்படியே லுக்கு பாருங்கள், எவ்வளோ லென்த் இருக்குது. யூ ஷேப் ஹாரம் தான் இதுவுமே. அடுத்தது இது வந்து காசு ஒரு மாங்காய், ஒரு காசு ஒரு மாங்காய் மாதிரி ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஒர்க் ஃபினிஷிங் பாருங்களேன். ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குங்க. யூ ஷேப் தான். அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸ் வருது. இதுவுமே அழகாக இருக்குங்க. லைட் வெயிட்டில் 69 கிராம்ஸ்லவே அவைலபிள் இருக்குங்க. இந்த ஹாரம் நக்லீஸ் மாதிரி போட்டிக்கலாம், இல்லை ஹாரம் மாதிரி போட்டிக்கலாம். 36 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். லாவ் வியூ காட்டுறேன் நான். அழகான பேட்டர்ன் தான் இதுவுமே. லைட் வெயிட்டில் வந்திருக்கு. 69 கிராம்ஸ் கிட்டவே நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. நல்லா இருக்குல்ல. இப்படி இருக்கும் கழுத்தில் போட்டால். அடுத்தது இந்த ஹாரம் பாருங்கள். இதில் வந்து இதெல்லாம் ஓல்டு மாடல் தாங்க. நான் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த க்ரீன் பீட்ஸு, மெரூன் கலர் பீட்ஸு, எந்த நகை பார்த்தாலும் அந்த ஒரு 10 இயர்ஸ் பேக் இந்த மாதிரி மாடல்ஸ் தான். இது வந்து கீழே லேயர் ஃபுல்லாக லக்ஷ்மி காசு வர மாதிரி, மேலே அம்மனோட உருவம் வர மாதிரி, நடுவில் சரடு கொத்து மாடல்னு சொல்லுவாங்களே அந்த பேட்டர்னில் இருக்குங்க. ஸ்டிஃபான யூ ஷேப் ஹாரம் தான். கிராண்டாக இருக்குது. 96 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. ஹெவி வெயிட்டில் இருக்குது. நல்லா இருக்குது. அப்படியே போட்டாலே அப்படியே அதிரடியாக இருக்கும். மேலே இருக்கிற ஹாரம் வந்து நீங்கள் நக்லீஸாகவும் போட்டிக்கலாம், ஹாரமாகவும் போட்டிக்கலாம். 69 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இந்த ஹாரமும் நல்லா இருக்குது. இது வந்து செமி ஆன்டிக் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு தான் போட்டுட்டு பார்த்துட்ருக்கேன். அடுத்தது இந்த ஹாரம் பாருங்கள். இது வந்து லக்ஷ்மி அம்மா காசு தான். ஆனால் அது வந்து திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. காசு மாலவே ஃப்ளெக்சிபிள் மாதிரி கொடுத்துட்டு ரூபி ஸ்டோன் மாதிரி மேலே அங்கங்கே குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் தான். யூ ஷேப்பில் மாதிரி வருது. வி ஷேப்பும் அப்படியே நம்ம செட்டாக போடும்போது அந்த பேட்டர்ன் மாதிரி தெரியுது. 78 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. நக்லீஸு அதுக்கு செட்டான நக்லீஸ் தான். அடுத்தது இது வந்து திலகம் ஷேப் மாதிரி டாலர் வருது. அந்த பால்ஸ் வருது பாருங்கள். கீழே குட்டி குட்டி முத்து வருது. எமரால் பீட்ஸு, ரூபி பீட்ஸு கீழே ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. மாங்காய் மாலை கீழே லேயர் ஃபுல்லாக மாங்காய் மாதிரி வருது. மேலே வந்து கெம்பு ஸ்டோன்ஸ் மாதிரி அங்கங்கே ஒன்று கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு அம்மனோட உருவம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகான பேட்டர்ன் தான். நல்லா இருந்துச்சு. இந்த ஹாரம் பார்த்திங்களா, இது வந்து 7 பவுன் கிட்ட இருந்துச்சுங்க. அதுவுமே அழகான பேட்டர்ன் தான். நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அடுத்தது இது வந்து 15 சவரம் கிட்ட இருக்குங்க. இது வந்து 5 in 1 சொல்லுவாங்கள்ல அந்த பேட்டர்னுங்க. இங்கே ஸ்டார்டிங் டாலர் கிட்டே ஹூக் இருக்குல்ல, இந்த டாலர் கைட்டுட்டு நக்லீஸ் மாதிரி போட்டிக்கலாம், இல்லை நம்ம வேறு செயினுக்கு பெண்டன்ட் மாதிரி போட்டிக்கலாம், இல்லை பாஜு பந்து மாதிரி போட்டிக்கலாம், இல்லை வட்டியானம் மாதிரி போட்டிக்கலாம். அது மாதிரி பேட்டர்னுங்க. இது எல்லாம் அந்த காலத்து தான். இப்போ எனக்கு தெரிஞ்சவருக்கு டெம்பிள் ஜுவல்லரி எல்லாம் 10 இயர்ஸ் பேக்கு தான் இந்த மாதிரி ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இப்போ நிறைய பேருக்கு பிடிக்குமில்ல. ஸோ காட்ட சொல்லிட்டு நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுக்கு தான் காட்டிகிட்ருக்கேன். இந்த நெக்லீஸ் வந்து மாங்காய் நெக்லீஸ் பேட்டர்னு கெம்பு ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு ப்ளைன் பால்ஸு சலங்கு தொங்குற மாதிரி டாலர் கொடுத்துருக்காங்க. 42 கிராம்ஸ் கிட்ட இருக்குது.
இது வந்து லாங் வியூ காட்டுற பாருங்கள். இந்த இங்கேன்னு ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம கழட்டிட்டு நம்மளுக்கு என்ன வேணும், இடுப்புக்கு வட்டியானம் வேணுமென்னாலும் வச்சுக்கலாம். இல்லை டாலர் செயினோ, இல்லை பாஜு பந்து, இல்லை குட்டி நக்லீஸு அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாங்க. ஆனால் லாங் ஹாரம் இந்த மாதிரி இருக்கும் வியூ. பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குங்க. இந்த அங்கங்கே அட்டாச்சபிள் வருது பாருங்கள், ஸ்க்ரூ வச்சுருக்காங்க. அதுக்கு தான் காட்டிகிட்ருக்கேன். இதை பாருங்கள், சரடு கொத்து மாடல் மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு ஒன்று வாங்கினா 5 விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேட்டர்ன் தான். 5 in 1ன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போல்லாம் இது ட்ரெண்டுங்க. இப்போ தான் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போல்லாம் இது ஒரு ட்ரெண்டு தான். அடுத்தது இந்த மாடல் பாருங்கள். இது வந்து ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கெம்பு ஸ்டோனும் அண்டு க்ரீன் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க. கீழே லேயர் ஃபுல்லாக அம்மனோட அந்த சாமியை சிலை இருக்கிற மாதிரி பேட்டர்னு. மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கெம்பு ஸ்டோன் குட்டியாக கொடுத்துருக்காங்க. அம்மனோட உருவம் வந்து ஒரு ஓவல் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குல்ல? யூ ஷேப்பு ஹாரம் தான். ப்ராடாக இருக்குது பாருங்களேன். கிராண்டாக இருக்கும். வெட்டிங்க்கெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த ஹாரம் பாருங்கள். இதுவுமே காயின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஃப்ளெக்சிபிள் மாதிரி வி ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகான பீஸ் தான். ரெட் ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதை வந்து ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துட்டு முள் ஷேப் மாதிரி வருது பாருங்களேன். வித்தியாசமாக இருக்குது. டாலர் வந்து நகாஸ் மாதிரி அம்மனோட உரம் வருது. கீழே கெம்பு ஸ்டோன் வருது. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் தொங்கிறதுக்கு எமரால்ட் பீட்ஸ் வருது. மேலே லேயரில் கெம்பு ஸ்டோன் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சுங்க இந்த பேட்டர்னுமே. அடுத்தது இந்த மாடல் பாருங்கள். இது வந்து கேரளா மாடல் முள் ஷேப் மாடல் தான். இதுவுமே ரூபி அண்டு எமரால்ட் பீட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே ஹேங்கிங்குக்கு ப்ராடாக இருக்குது. 10 சவரம் கிட்ட இருக்குது. யூ ஷேப் பேட்டர்ன் தான். அழகாக இருக்குது. நக்லிஸ் வந்து 54 கிராம்ஸ் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் ப்ராடாக ஹெவியாக இருக்குங்க. வெயிட்டு நல்லா சூப்பரான பேட்டர்ன் தான் ரெண்டுமே. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாந்த்பாலி பேட்டர்னில் டாலரு, அதுக்குள்ளே வந்து ஒரு ஹேங்கிங் தொங்குற மாதிரி, கீழே வந்து முத்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே கெம்பு ஸ்டோன்ஸ் வந்து ரூபி ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃபுல்லாக இந்த கேரளா பேட்டர்ன் மாடல் வரும் இல்லை, முள் மாதிரி, அதில் வந்து கொஞ்சம் ப்ராடாக சம்பங்கி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாடலில் யூ ஷேப் பேட்டர்ன் தான். மேலே லேயர் ஃபுல்லாக அப்படியே கெட்டியாக ஸ்டிஃபாக ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துட்டு கீழே வந்து எல்லோ கோல்டு பாலிஷ் மாதிரி லேசாக ஆன்டிக் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு ஒரு ரூபி ஸ்டோன் வருது. அழகாக இருக்குது. யூ ஷேப் பேட்டர்ன் தான். இதுவுமே வெட்டிங் பீஸ் தான். இல்லை சூப்பராக இருக்குது பாருங்கள் லாங் வியூவு. அடுத்தது இது ஒரு மாங்காய் ஹாரங்க. 92 கிராம்ஸ்க்கு சாலிட்டாக இருந்துச்சு. திலகம் ஷேப் மாதிரி நம்மளுக்கு டாலர் வருது. ரூபி அண்டு எமரால்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே லேயர் ஃபுல்லாக ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அங்கங்கே கெம்பு ஸ்டோன் வருது. அழகாக இருக்குங்க இந்த பேட்டர்னும். மாங்காய் மால் தான். 92 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அதுக்கு செட்டு சாந்த்பாலி மாதிரி நம்மளுக்கு நக்லிஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அழகான பேட்டர்ன் தான். அடுத்தது இந்த ஹாரம் பாருங்களேன். இதை வந்து நக்ஷி பீட்ஸ் வச்சு முத்து வச்சு பண்ணியிருந்தாங்க. 6 சவரம்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. 3 லேயரில் இருந்துச்சுங்க. ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அழகாக இருந்துச்சுங்க. 6 சவரம் தான். லைட் வெயிட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஜிஆர்டியில். அழகான பேட்டர்ன் தான் இது. சூப்பராக இருந்துச்சு மாடல். சைடு ஃபுல்லாக காயின்ஸ் வர மாதிரி அம்மனோட வரும். பேக் சைடோட அப்படியே பாலு ஒரு முத்து, ஒரு பாலு ஒரு முத்து வர மாதிரி பேட்டர்னு. அடுத்தது இந்த நக்லீஸு, இந்த ஹாரம் பாருங்கள். 49 கிராம்ஸ் கிட்ட நக்லீஸ் இருக்குது. ஹாரம் 73 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. நடுவில் வந்து அம்மனோட உருவம் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுதான் அழகாக இருந்துச்சு. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில். அக்கா வேஸ்டேஜ் அதிகம்னு சொல்லுங்க. வேஸ்டேஜ் என்னவோ அதிகம் தான். நீங்கள் ஸ்கீமில் போயிடுங்க. இல்லைன்னா டிஜி கோல்டு மாதிரி இப்போது ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது. அங்கே 7% நம்மளுக்கு 5%, 3% அன்னிட்டு 1 இயருக்கு அவங்க அந்த பர்சன்டேஜில் நம்மளுக்கு ஜிஆர்டியில் கோல்டு அக்குமுலேட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தான் நீங்கள் வாங்கிக்கோங்க. யாராவது நம்மளை கேட்டால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டுங்க அக்கா ஜிஆர்டியில் வாங்கணும். அவங்களும் அங்கே சீட்டு போட்டிருப்பாங்க இல்லை ஜிஆர்டியில். எவ்வளோ வேஸ்டேஜ் இருந்தாலும் ஜிஆர்டியில் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்பப்போ கமெண்ட்டில். ஸோ நம்ம சிஸ்டருக்காக தான் இந்த ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங் ஹாரம் நக்லீஸ் கலெக்ஷன். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் வந்து அடுத்தடுத்த நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்
இனிமேல் என்ன கேட்பாங்களோ அந்த vlog தான் விடணும்னு நினச்சிக்கினேன் விடுவேன். சரிங்களா?